ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் சக்தி. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடு டூர் லடாக் பை வாக் அண்ட் நம்ம கிளம்பிட்டோங்க. ஸோ எத்தனை பேர் என்னன்றதை நான் போக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ பெரியமா ஹாய் சொல்லுங்க பெரியமா. ஆகஸ் ஹாய் சொல்கிறான். ஸோ பாய் சொல்லுங்க சரிங்க. சரி நம்ம அப்படியே இப்போ இவங்க கூட நம்ம பைபாஸ் வரைக்கும் நம்ம அப்படியே போயிட்டு நம்ம அங்கேருந்து போகலாங்க. சரிங்க, உங்களுக்கு எது வந்தாலும் நான் போக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ரிசா பாய் பாய். ஸோ நான் வந்து இன்னும் ஒரு 10 நாள் ஆகும் நான் வரக்கே. ஸோ போயிட்டேன். சரிங்க போயிட்டு வரேங்கம்மா. A few moments later. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்டு நம்ம தம்பி வந்து இப்போ நம்மளை இறக்கி விட்டாங்க. ஸோ பைபாஸில் இப்போ இறக்கி விட்டுருக்கான். ஸோ நம்ம இப்போ அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. ஸோ நான் டேரக்ஷனில் போயிட்டு இப்போ நம்ம பைபாஸை கிராஸ் பண்ணணும். ஸோ கிராஸ் பண்ணிவிட்டு ஸோ நான் வந்து லிஃப்ட்டு கேட்க போகிறேங்க. லிஃப்ட்டு கேட்டு பார்ப்போங்க இது வந்து. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அப்படியே நம்ம சித்தப்பு கிட்ட போகணுங்க. இப்போ நம்ம சரிங்களா, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா, நமக்கு நம்ம அண்ணா தான். ஸோ போயிட்டு இப்போ நம்ம நார்மலாக ஒரு பைக்கில் அடிச்சுக்கலாங்க. நம்ம லிஃப்ட்டு பைக்கில் அடிச்சு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அண்ணா தாங்க நம்மளுக்கு லிஃப்ட்டு தந்தார் இப்போது நமக்கு. ஸோ கிளம்பிட்டார் அண்ணன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் நான் அவருக்கு. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு கேரக்டர் உள்ளே வரும் நான் சொல்லிகிட்டே இருந்திருப்பேன். ஸோ அது இந்த கேரக்டர் தாங்க. ஸோ நம்ம சித்தப்பே நல்லபடியாக போயிட்டு வருது. சரி மகனே பார்த்து போயிட்டு வா, வந்துடு எப்படியா திரும்பி. பேக் முக்கியம், நீ போயிட்டு வரையோ இல்லையோ பேக் முக்கியம். பேக் நான் சொல்லியிருந்தேங்க இல்லைங்க. நம்ம சித்தப்போட தான். ரொம்ப 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 தேங்க்ஸ் சித்தப்பே. இதெல்லாம் இருக்கு. சரி 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 பார்த்து போயிட்டு வாடா. சரி சித்தப்பே. லிஃப்ட்டை போடு, உனக்கு எவனும் கொடுக்க வர மாட்டேன். சரிங்க அப்படியே நான் உங்களுக்கு தான் லிஃப்ட்டை அடிக்கடிக்க கண்டினியூ பண்ணுறேங்க உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் ஆனால் ஒரு ஹாய் சொல்லுங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஆனால் உங்களுக்கு கேப்டன் சரி ஓகே நான் ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணா. சரிங்க. ஸோ நான் எதுவும் வந்து நான் முன்னாடி போயிட்டு வந்துருக்கேன் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இதாங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்த ராலி. ஸோ நம்ம எல்லாமே இது உள்ள பத்திரமா இருக்குங்க. ஸோ சார்ஜ் எல்லாம் போடுறோன்னா போட்டுட்ருக்கோம் இப்போ நல்லா. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போலாம் நாங்கள் இங்கே டீ குடிச்சிட்டு ஸோ ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்திருக்கோங்க. ஸோ அண்ணா பார்த்தீங்கன்னா அண்ணா தாங்க நம்ம ஸ்பான்சர் பண்ணாரு. அண்ணா ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணா. ஓகே இது போகலாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்தில் இருக்க சேலம் தாங்க இது சங்ககிரி உங்களுக்கு முன்னாடி போக அப்படியே உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஒரு நேரம் வந்து கொஞ்சம் நேரம் வீடியோ வந்திருக்காது. ஸோ நீ போக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அதாங்க மோடி வராரு இல்லைங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப அதுன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. ஸோ அப்புறம் வந்து நம்ம அண்ணன் வந்து கேட்க போயிருக்காரு. ஸோ ரோட்டில் போகலாமா அப்படின்னு. அப்புறம் வந்து இந்த சைட்லலாம் போக முடியாது. நம்ம வண்டியில் ரொம்ப டீசல் கம்மியாக இருக்கும். என்ன பண்ணுறேன்னு தெரியலங்க, டீசல் ரொம்ப கம்மியாக இருக்காமா. ஸோ அது மாதிரி இந்த ரோட்டில் ஸ்பீட் பிரேக்கர் இருக்குமாம்மா எடப்பாடி ரோட்டில். என்ன பண்ணுறேன்னா ஒரு 3 மணிக்கு வந்து 3 மணிக்கு தான் போக முடியுமாம்மா. அந்த ரோட்டில் போக முடியுமாம்மா. 3 மணி வரைக்கும் இங்கே எங்கேயாச்சும் தூங்கி எதிர்த்துட்டு போகலாம். ஸோ டைம் வந்து பார்த்தீங்களா இப்போது 1 ஆக போகுதுங்க. ஸோ இன்னும் 2 மணி நேரம் தானே உட்காந்துக்கலாம். நான் அவரும் சொல்கிறாரு 2.5 மணி நேரம் உட்காந்துக்கலாம். சரி பார்ப்போங்க என்ன எது அண்ணா இங்கே கேட்க போயிருக்காரு. ஸோ கேட்டு வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு எல்லாமே. ஸோ பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணனோட வண்டியிலே போட்டு விட்டேங்க. ஸோ நம்ம நோக்கியா சார்ஜர் எட்டோன்ட்டு தெரியாமல் அதில் ஏறவே மாட்டேங்குதுங்க. ரொம்ப ஸ்லோவாக ஏறுது சார்ஜு. ஸோ அதனால் போய் சார்ஜர் வேறு ஒன்று வாங்கணுங்க, கண்டிப்பாக வாங்கணும். ஸோ மக்களே நம்ம வந்து ரொம்ப ஏமாந்துட்டு ஸோ சம்பவம் மேலே சம்பவமாக நடந்துட்டுருக்குங்க. நமக்கு என்னன்னே தெரில. நம்ம 3 மணின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்க. ஸோ 3 மணி கிடையாதாம்மா, 4-5 மணிக்கு தான் ஸோ வண்டியே எடுப்பாங்களாமாங்க. ஸோ அதனால் இந்த சைடு தான் போக முடியுமாம்மா. சரி பரவாயில்ல விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நம்மள எவ்வளோ லேட்டாக போனாலும் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. ஸோ அது நமக்கு தான் நல்லது. அப்படி எடுத்துக்கிட்டு நம்ம போய்க்கலாம். ஸோ அண்ணன் வந்து நமக்கு சாப்பாடு வாங்க போயிருக்காருங்க. ஸோ ரொம்ப நல்ல மனுஷருங்க. ஸோ சத்தியமாக நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு மனுஷன் கண்டிப்பாருன்னு. ஸோ ஃபஸ்ட்டு லிஃப்ட்லேயே ஸோ அந்த அண்ணா வந்து இந்த வீடியோவில் நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுவும் கேப்டன் சொன்னாருங்க பேர். அதுலேயே நான் வந்து ஒரு ஃபேன் மாதிரி ஆகிட்டேங்க. சரிங்க எதுவாக இருந்தாலும் நான் உங்களுக்கு போக முடிஞ்சா கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா இதுதாங்க நம்ம வந்த ராலி. ஸோ இது ஏதோ கேஸ் வண்டி போக தெரியுங்க, அப்படி தான் சொன்னாருங்க அண்ணன். கேஸு ஏற்றிட்டு போகிற வண்டி ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. சரிங்க எதுவும் வந்தாலும் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ உள்ளே நம்ம சார்ஜெல்லாம் போட்டேங்க. ஸோ நைஸ் பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 3:14. ஸோ
தூங்க சொல்லிட்டாங்க. ஸோ அவர் அண்ணன் பாருங்க எங்கே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. ரொம்ப நல்ல மனசுக்காரங்க, ரொம்ப நல்ல மனசுங்க. ஸோ நம்மளை இது மேலே படுக்க சொல்லிட்டு அவர் பாருங்கள் எங்கே படுத்துட்ருக்காருங்க. ஸோ ரொம்ப நல்ல மனசுங்க. ஸோ அந்த அண்ணாக்கு எவ்வளோ தேங்க்யூ சொன்னாலும் பத்தாது. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே இப்படி சைடில் வந்து உட்காந்தாச்சுங்க. ஸோ நம்ம ராலி பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்குது. நம்ம வந்த ராலி நம்ம எப்படி இருந்தாலும் கிளம்புறதுக்கு இன்னும் எப்படி இருந்தாலும் இன்னும் 1/2 hour இருக்குங்க. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 4:30 ஆகுதுங்க கரெக்டாக. ஸோ கிளம்பிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ நம்ம ராலி நம்ம வந்த ராலி பார்த்தீங்களா அங்கே நிற்கிது. ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா உள்ளே தூங்கிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க இன்னும் ஒரு 1/2 hourல. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்கோங்க. ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் மாதிரி பார்த்துட்டாருங்க. எனக்கு வந்து என்ன சொல்கிறேன்னே தெரியல. எனக்கு பேச்சு இதுக்கு எதுவுமே வரலைங்க எனக்கு சொல்லுங்க. ஸோ இது வரைக்கும் கொண்டு வந்து எனக்கு இதே பெருசுங்க. ஸோ இதுக்கப்புறம் நமக்காக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னார். சரி வேணாங்க நம்ம அப்படியே முன்னாடி போகலாங்க. சரிங்களா? ஆனால் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்லாம். போயிட்டு வரேன் சார். நம்ம மறக்க மாட்டேன். சரி போயிட்டு வரேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம். அவர் வந்து ரொம்ப எனக்கு வேண்டி அவரு அங்கே படிச்சுட்டு அவரை படுக்கிற தூங்குற இடத்துல என்ன விட்டாருங்க அந்த இடத்துல. ஸோ அந்த மனசு தாங்க. ஸோ சத்தியமாக யாருக்கும் வராங்க. என்னோட ஃபஸ்ட்டு லிஃப்ட்டு நல்லா அமைஞ்சிருக்குங்க. போக போக நம்ம அப்படியே கேட்டே போகலாங்க. ஸோ இது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல கிடைக்காது. ஏன்னா வண்டியெல்லாம் ஃபாஸ்ட்டாக போகுது. நம்ம ஒரு சிக்னல் கிட்டேயோ டோல் கேட் கிட்டேயோ போய் தாங்க நம்ம கேட்கணும். ஸோ பார்ப்போம். எதுவும் வந்தாலும் முன்னாடி போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாட்டு இன்றைக்கி கிராஸ் பண்ண பார்த்தோம். இன்னைக்கு போய் தாங்க கிராஸ் பண்ணேன் எனக்கு தெரிஞ்சு. சரிங்க, நான் உங்களுக்கு எதுவும் வந்தாலும் போக கண்டினியூ பண்ணுறேன். ஒரு வீடியோண்ணா. ஸோ அண்ணா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப தூரம். ஸோ இது என்ன ஊர்? இது ஓமலூர் வரைக்கும் நம்மளுக்கு விட்டு தந்துருக்காருங்க. சேலம் அந்த மெயின் இதில் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. இது போய் தருங்க. அப்புறம் நீங்களும் தெரியணும் அந்த மாதிரி போட்டு. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம நடந்து வந்துட்டு இருக்கும்போது நம்ம அண்ணா 2 பேர் வந்தீங்கன்னா நமக்கு ஜூஸ் தந்தாங்க. அண்ணா ரொம்ப 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 தேங்க்ஸ். ஓகே சரிங்க. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மக்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் அவருக்கு. ஏன்னா அந்த இடத்துல இருட்டில் எனக்கு என்ன சொன்னேன்னு தெரிலங்க எனக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவர் நமக்காக ஜூஸ் எல்லாம் வாங்கி தந்தாங்க நம்மளுக்கு. ஸோ அதனால் நம்ம எங்கேயாச்சும் போகிற வழியில் வச்சு குடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எப்படி போகிறதான்னு தெரியாமல் முடிச்சுட்டுருக்கேன். ஸோ எது வந்தாலும் நான் உங்களுக்கு மேப் பார்த்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். A few moments later. கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இருந்தோங்க. ஸோ அண்ணாவே பார்த்து நமக்காக லிஃப்ட் தந்தார். ஸோ அவர் நம்மளை தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் எச்சாவே வந்திருக்காருங்க. ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ் தான். சத்தியமாக மறக்க மாட்டேன். அது இல்லாமல் நமக்காக சாப்பிட்றதுக்கு அண்ணாச்சி பழம் தந்துருக்காங்க. ஸோ ஃப்ரூட் சாப்பிட்றது நல்லா இருந்தாங்க. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ தருமபுரி பார்த்தீங்கன்னா 37 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குன்னு சொல்லி இப்போ வீடியோ எடுக்கிறேங்க. ஒரு ஷோரூம் தான் நின்றுக்கிறேன். ஸோ நம்ம அப்படியே நடந்து போகலாங்க. ஸோ இன்னைக்கு போகலாம். இன்றைக்கி எப்படியோ நைட்டுக்குள்ளே பெங்களூர் போக பார்ப்போம். ஸோ முடிஞ்சளவுக்கு பார்க்கலாங்க எதுவும் வந்தாலும். ஏன்னா இப்போ ஏதோ ஒரு டோல்கேட்டில் நம்ம நின்றுட்டுருக்கோம். டோல்கேட்டில் ஒரு பெட்ரோல் பங்கில் நம்ம நின்றுட்டுருக்கோம். ஸோ எங்கே போய் எப்படி என்ன பண்ண வரதுன்னு தெரில. எனக்கு எந்த ஏரியான்னு தெரில. இன்னும் தருமபுரிக்கு 35 கிலோமீட்டர் இருக்குது. அது வேணால் எனக்கு நல்லா தெரியுங்க. ஸோ நம்ம இப்போ அப்படியே ஒவ்வொரு பார்ப்பாங்க. டோல்கேட் போட்டாலும் போயிட்டாங்க. நமக்கு லிஃப்ட்டு நம்ம தேடணும். கண்டிப்பாக இப்போ கேட்டால் யாருமே கண்டிப்பாக தரமாட்டாங்க. ஏன்னா ஸ்பீடாக போகிறாங்க. ஸோ அதனால் தரமாட்டாங்க. ஸோ எது வந்தாலும் நான் உங்களுக்கு டோல்கேட் போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேங்க உங்களுக்கு. ஸோ வர வழியில் எனக்கு ஸ்வீட்டு ஜூஸு ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுத்தா ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. நான் வந்து நல்லா வெளிச்ச இடத்துல வந்து நான் தேங்க்ஸ் சொல்லலாம்னு சொல்லி விட்டாங்க. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்கு. அவங்க 2 பேர் அவங்க அந்த அண்ணாங்க 3 பேர்த்துக்கும். ஸோ இப்போ தெரியும் நினைக்கிறேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கோம்னா கிருஷ்ணகிரிக்கு முன்னாடி இருக்காங்க கொஞ்சம் நம்ம. ஸோ இந்த நாள் இல்லைங்க. ஸோ நம்ம அண்ணா வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடந்துட்டுருக்கிற வரதை பார்த்துட்டு சரி
நடந்து வரதை பார்த்துட்டு நமக்காக லிஃப்ட் தந்தாருங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஸோ அதனால் நம்ம அவர்கிட்ட போய் பேசுகிறோங்க. ஸோ பேசிட்டு நம்ம அதை வந்து பார்க்கலாம். சரிங்க, அதை வந்து உங்களுக்கு போக போக கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ வெல்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் இது கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி டிஆர்பி டேம் ஆமாங்க. ஸோ அங்கே நம்ம இருக்கோம். ஸோ நம்ம அண்ணா பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தோம். ஸோ ஆல்ரெடி நான் அங்கேயே சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு, நடந்து போயிட்டு இருந்தோம். ஸோ நமக்கு வேண்டி ஸ்பீடாக போயிட்டு இருந்தார், நிப்பாட்டி நமக்கு வேண்டி ஏற்றிட்டு வந்தாருங்க. ஏற்றிட்டு வந்து சாப்பாடு கூட வாங்கிட்டு இருந்தார். ஆனால் ரொம்ப 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 தேங்க்ஸ் மறக்கவே மாட்டேன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா கடை ஒரு ஓனருங்க. ஸோ இவரு நம்ம ஃப்ரெண்டு தாங்க. ஸோ டிராக்டர் டிரைவருங்க. இல்லைங்களா? சூப்பர். எங்கே போகுங்க? லடாக் போகிறாரு. ஏற்று போறீங்களா? லடாக் எந்த வண்டி? சும்மா விசேஷமாக தான். இல்லை எந்த லாரிங்க? லேட்டு விற்கிறாங்க. இந்த அண்ணன் கொண்டு போய் விடுறாரு. லாரி எது? இந்த நாள் தாங்க. என்ன லோடு? பார்சல் அவர் வீடியோ போறாரு கொஞ்ச நேரம் இருந்தா அங்கே போயிட்டு இருக்குமா இது? ஆமாங்க. இருந்தா என்ன அவர் ஏதோ ஒரு பேசுறாரு பரவாயில்ல விடு. பரவாயில்ல பாருங்க, அது ஒரு பண்ண போட்டுருக்காங்க. அது ஒரு பண்ண. சரிங்க, சரி நான் இது வந்தாலும் உங்களுக்கு போக போக கண்டினியூ பண்ணுறேன். அண்ணா நல்லா பேசுவீங்களா? நான் நல்லா இருந்துச்சு அந்த இடமா மீன் விளையாட்டு சொல்லி நாங்கள் பசங்களாம் நாங்கள் ஆற்றுல பார்க்கல நிறையா பிடிச்சி சாப்பிட்ருக்கோம். அங்கே ஒரு டேஸ்ட் இருந்துச்சுங்க. அது இங்கே சாப்பிட்டோன்னே அடிக்ட் ஆகிட்டேன். அண்ணன் சொன்னாருங்க வர வழியிலே, என்னது கிருஷ்ணகிரி நம்ம கடை ஒரு கடை இருக்குது அப்படின்னு சொன்னாருங்க அவர். நான் சொல்லல சரி கிருஷ்ணகிரி மீன் ஃபேமஸ் இருக்கிறத கூட நான் அது தெரியாதுங்க எனக்கு. அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு கிருஷ்ணகிரி தான் மீன் ஃபேமஸ். ஒரு சொந்த ஊர் என்ன ஒரு சொந்த ஊர் கோயம்புத்தூர்.